வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ரொம்ப நாள் கழித்து நம்ம செத்ரோல்ஸ் இன்றைக்கி நடந்த மண்டே நைட் ராக பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிட்டார். ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் பயங்கரமான அறிவிப்பு சொன்னார். அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத தான் தமிழில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல சேனலுக்கு வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் சைடில் தமிழை தெரிஞ்சுக்கோங்க. செத்ரோல்ஸ் ஷோக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கெல்லாம் பயங்கரமான சர்ப்ரைஸாக இருக்குது. இது உண்மையிலேயே ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் தான். ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனல் ஆகிறாங்க. செத்ரோல்ஸும் ரசிகர்களுக்கு மரியாதையை செலுத்துகிறாரு. செத்ரோல்ஸ் என்ன பேசுகிறாரு தெரியுமா? வாவ், நீங்கள் எல்லோரும் எனக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தருவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் எப்போவும் இந்த ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. சரி விடுங்க, நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயத்த கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போது டேமியன் பீஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கிறான். நான் ரசல்மனியில் தோத்துட்டு என் இன்ஜுரினால் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சுங்க. நான் மீண்டும் அந்த டைட்டிலுக்காக மோதுறதுக்காக ரெடியாக இருக்கேன். ஆமாம், நான் மீண்டும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கேட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். டேமியன் பீஸ் நினச்சிக்கிட்டு இருக்கான் அவனுடைய ஃபேஷன் நல்லது, அவனுடைய மணி இந்த பேங்க் சக்ஸஸ்ஃபுல்லியாக கேஷிங் ஆகிட்டுன்னு. உண்மையை சொல்லணுன்னா அவனுக்கு முன்னாடியே ரசல்மேனியில் மெயின் ஈவெண்ட்டில் நான் மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணி அவனை விட சிறந்தவன் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டேன். இதுக்கு மேலே நிரூபிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி டேமியன், உன் மணி இந்த பேங்க் மட்டும் இல்லை, ஃபேஷனையும் நான் சொல்கிறேன். நீ ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே அப்படிங்கிற ஃபேஷனை வச்சுருக்கியா? அதில் ரியா ரிப்ளியோடைய பேர் தான் பெருசாக அடிபடுது. இப்போது நீ என்ன தான் டாப் ஒன்னாக இருந்தாலும் ராவை ரன் பண்ணுறது ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொன்னாலும் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஃபர்எவர் ஷீல்டு, என்னுடைய ஷீல்டு டீம் இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி ஒரு அமர்க்கலமான பெஸ்ட்டு டீமை இந்த மண்டே நைட்ரா இது நாள் வரைக்கும் பெறலை. ஆமாம், நானே சொல்கிறேன்ப்பா, ஷீல்டு தான் பெஸ்ட்டு டீமு. இதை நம்ம செத்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக்காகவே பேசிட்டாரு. இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது மண்டே நைட்ரா என்னுடைய ஷோ, நான் தான் ரன் பண்ணுவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா டேமியன் பீஸ் வராரு. டேமியன் பீஸ் வரதை பார்த்தோன்னா செத்ரோல்ஸுடைய முகம் மாறுது. நிறுத்துப்பா விட்டா பேசிக்கிட்டே இருக்கிற, நீ பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டுருந்தேன். ஓவரால் நீ ஒரு 3 months டபிள்யூபிள்யூ இல்லை. உனக்கு தெரியுமா, இந்த மந்த் ஃபுல்லாக நான் என்னுடைய சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லி டிஃபெண்ட் பண்ணேன். யூகேல உனக்கு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன், ட்ரூ மேக்கின்ரோடைய ஹோம் டவுன்லேயே அவனை வச்சு செஞ்சேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் செம்மையாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போது நீ இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கிற? உன் ஷீல்டு டீமை பற்றி பேசுறதுக்கா, இல்லை உன்னுடைய மணி இந்த பேங்க் கேஷிங்கை பெருமை பற்றி பேசுறதுக்கா? என்னுடைய டைட்டில் டிஃபெண்டிங்காக தானே. உன்னை புரிஞ்சுக்க, உன் ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உன்னோட எனிமீஸோ பல பேர் என்கிட்ட டைட்டிலுக்காக போயிட்டாங்க. அதான்ப்பா, உன் ஃப்ரெண்டு ஜே ஊஸோ, உன்னோட எனிமி ட்ரூ மேக்கின்டர் எல்லாருக்குமே நான் சமாதி கட்டி விட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துக்கு நீ எதுக்கு வந்திருக்க? என் டைட்டிலுக்காக தானே. அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு தாரேன். செத்ரோல்ஸ் கேட்டோன்னா செம்ம சந்தோஷம். நீ உண்மையாக தான் சொல்கிறியா? நீ ஜனமாக தான் சொல்கிறியா? அப்போ டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தருவியா அப்படின்னு கேட்கும்போது டேமியன் பீஸ் சொல்கிறாரு, நான் ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன், யாருக்காகவும் எப்போவும் சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பண்ணுறதா பயப்பட விரும்பலை. மணி இந்த பேங்கில் உனக்கும் ஃபேவரட்டான பேப்பரியூ, எனக்கும் ஃபேவரட்டான பேப்பரியூ. அந்த மணி இந்த பேங்கில் என்னுடைய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை நான் டிஃபெண்ட் பண்ணுறேன்டா உனக்கு அகைன்ஸ்டா அப்படின்னு சொன்னோன்னே செத்ரோல்ஸ், வாவ், இப்படி ஒரு சந்தோஷமான செய்தியை தந்திருக்கிறதுக்காகவே ரசிகர்கள் எல்லாரும் பாட்டு பாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை மேலே தூக்கி காட்டுறாரு. ரசிகர்கள் எல்லாருமே